வணக்கம். திமுக பத்தி சொல்றப்ப பொதுவா சொல்றது உண்டு. திமுகவுக்கு எந்த கோட்பாடும் இல்ல, கொள்கையும் இல்ல. திராவிட மாடல், சமூக நீதி, பெண்ணியம், சமத்துவம், சாதி ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு அப்படின்னு வாய்களையே பேசுவாங்க. ஆனா அங்க எந்த கோட்பாடு இருக்காது, எந்த கொள்கையும் இருக்காது. திமுகவுக்கு தேவை காரியம் ஆகணும், இல்ல வாக்கு கிடைக்கணும் அப்படின்னா யாரு காலையும் விடுவாங்க, யாரு கழுத்தையும் பிடிப்பாங்க. இதுதான் திமுக. இன்னும் சொல்லப்போனா லெப்ட்ல கையை காட்டுவான், ரைட்ல இண்டிகேட்டர் போடுவான், ஸ்ட்ரைட்டா போயிடுவான். இதுதான் திமுக. யாராலையும் கணிக்க முடியாது. அப்படி எந்தவித கோட்பாடுமற்ற ஒரு சுயநலம், சந்தர்ப்பவாதம், நயவஞ்சகம், அயோக்கியத்தனம், இது எல்லாத்தோட மொத்த உருவம் திமுக. இதுக்கு இந்த சொல்றோம்ல திமுக குறித்தான மதிப்பீட, திமுக குறித்தான கருத்து, இதுக்கெல்லாம் சான்றாக மிக அண்மையில ஒரு சம்பவம் செய்யப்பட்டிருக்கு. என்ன சம்பவம்னா, முதல்ல ஒரு புகைப்படத்தை பார்க்குறேன். எஸ்வி சேகருக்கு மாலை போடுறாங்க, பரிவட்டம் கட்டுறாங்க. அப்புறம் காணொளி காட்சி, அதுல சமஸ்கிருத மந்திரங்கள் ஓத அந்த மாலை அணிவிக்கிறது, பரிவட்டம் கட்டுறது எல்லாம் நடக்குது. நான் பார்த்துட்டு எஸ்வி சேகர் ஏதோ கோயிலுக்கு போயிருப்பாரு போல இருக்கு, அங்க வச்சு இந்த மரியாதையெல்லாம் பண்றாங்க, இல்லைன்னா இந்த வலதுசாரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவங்க நிகழ்வுல பங்கைக்காக போல இருக்கு, அங்க வச்சு இந்த சமஸ்கிருத மந்திரம் ஓதி இந்த மரியாதை பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியா பார்த்தா தெரியுது, அது திமுகவோட மேடையில அரங்கேறிருக்கு. திமுகவோட மேடையில. எந்த திமுக? பெரியார், அண்ணா உருவப்படங்களை பொறித்த பதாக பணி இருக்கு. அந்த மேடையில 2 பார்ப்பனர்கள் சமஸ்கிருத மந்திரம் ஓதி, அப்புறம் எஸ்வி சேகருக்கு மாலை போட்டு பரிவட்டம் கட்டி எல்லாம் பண்றாங்க. இத பத்தி அந்த மேடையில் இருந்த அமைச்சர் மாசு சொல்றாரு, இது திராவிட மாடல் மரியாதைங்கிறார். பரிவட்டம் கட்டுறதும், மாலை போடுறதும், குறிப்பா சமஸ்கிருதத்துல பார்ப்பனர்கள் மந்திரம் ஓதுறதும், அது திராவிட மாடல் மரியாதையா. அதை ஏத்துக்கணும், எஸ்வி சேகரை ஏத்துக்கணும், அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு அப்படியே புலங்காகி நடிகர். யாரு? அமைச்சர் மாசு. இதை பார்க்கிறப்ப இந்த பெரியாசுகள், ஐயா சுபவி, அண்ணன் குளத்துமணி, அண்ணன் கு ராமகிருஷ்ணன், இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? உயிரோடு இருக்காங்களா, இல்ல அவமானம் தாங்காம தூக்கு போட்டு தொங்கிட்டாங்களா அப்படிதான் கேட்க தோணுது. ஏன்னா இவங்க எல்லாரும் திமுகவை கண்மூடித்தனமா ஆதரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. திராவிட கோட்பாட்டை நிறைவேற்றுவதற்கான கடைசி வாய்ப்பு திமுக தான் அப்படின்னு திமுக பயங்கரமா ஆதரிக்கிறாங்க. அப்ப திமுகவோட மேடையில எஸ்வி சேகர் நிக்கிறாப்புல, பேசுறாரு. அப்புறம் அவருக்கு எல்லாவித மரியாதையும் செய்யப்படுது. இன்னும் சொல்ல போனா சுவீரபாண்டிய திமுகவோட மேடையில் ஏறினா கூட அவருக்கு மாலை போடுவாங்களான்னு தெரியாது. ஆனா இங்க எஸ்வி சேகருக்கு மாலை போட்டு பரிவட்டம் கட்டி அப்பப்பா என்னெல்லாம் பண்றாங்க. இதற்கு முன்பே 7,000வது நாடகம், எஸ்வி சேகரோட நாடகம். அந்த நாடக நிகழ்வுக்கு அறிவாலயத்துக்கு போய் ஸ்டாலினை கூப்பிடுறாரு. நீங்க நான் 7,000வது நாடகம் நடத்துறேன், அந்த நாடக அரங்கேற்றத்தில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஸ்டாலினுக்கு எஸ்வி சேகர் அழைப்பு எடுக்கிறார். அந்த நிகழ்வில் ஸ்டாலின் கலந்துக்கிறப்ப என்ன சொல்றாருன்னா, அவர் எனக்கு அழைக்கல, அவர் அழைக்கல, எனக்கு உத்தரவு போட்டாரு, அந்த உத்தரவு தட்ட முடியாம நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்வி சேகரோட நாடக விழாவில் கலந்துக்கிட்டதோடு மட்டும் இல்லாம அந்த மேடையில எஸ்வி சேகர் ஸ்டாலின் ஒரு கோரிக்கை வைக்கிறார். எங்க அப்பா பேரை நாங்க இங்கதான் வசிச்சோம், இந்த தெருவுக்கு எங்க அப்பா பேரை வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை எஸ்வி சேகர் ஸ்டாலின் கிட்ட அந்த மேடையிலே வைக்கிறார். உடனடியா அடுத்து பேசுற முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு தடனடியா சொல்றாரு. நான் இதை பண்றேன், உங்க அப்பா பேரை தெருவுக்கு வைக்கிறேன், நீ என்ன பண்றன்னா 2026ல திமுகவுக்காக வாக்கு கேட்டு இந்த பார்ப்பனர்களோட வாக்கு அப்புறம் வாங்கி கொடுத்துரு அப்படிங்கிறதா 2 பேருக்கிடையான ஒப்பந்தம். அதே போல இப்ப தொடர்ச்சியா திமுக மேடைகள்ல எஸ்வி சேகரை பார்க்க முடியுது. எஸ்வி சேகர் பாஜகவை கடுமையா விமர்சிக்கிறாரு, அண்ணாமலை விமர்சிக்கிறார். அதே போல திமுக ஆதரிச்சு பேசுறாரு, திமுக ஆதரிச்சு அவர் போடக்கூடிய பதிவுகளை பார்க்க முடியுது. இப்ப எங்க போனாங்க அந்த பெரிய அரசுகள்? எங்க போனாங்க? இதே எஸ்வி சேகர் ட்வீட் போட்டார், நமக்கு தெரியும். எங்க பார்த்தாலும் ஆரிய பவனா இருக்கு, எங்கேயுமே திராவிட பவன் இல்லையே, திராவிட பவன்னா சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போயிடுவாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச பெரியார்லாம் காஞ்சி சங்கராச்சாரியார் தான், அவர் தான் பெரியார். காஞ்சி பெரியவர் தான் எங்களுக்கு பெரியார்.
அண்ணான்னா எனக்கு வந்து தெரிஞ்ச அண்ணா வந்து எங்க தோப்பனார் தான், ஏன்னா அவர் அண்ணான் தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொண்டாடுற பெரியார அண்ணாவை மறுதளித்து அதே போல இந்த திராவிடம்ங்கிறத வந்து சாடியவர் கடந்த காலத்துல எஸ் வி சேகர் மிக கடுமையா சாடினார். அவர் ஒரு கட்டத்துல வந்து நானும் திராவிடம் தான் மாறிட்டேன், திராவிடம் ஆயிட்டேன் அப்படின்னாரு. இப்ப அமைச்சர் மாசு வந்து திராவிடம் தான் ஆயிட்டாரு. யாரு? எஸ் வி சேகர் திராவிடம் தான் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடலே சொல்றாரு. இது குறித்து ஐயா சுவீரபாண்டியன், குளத்தூர் மணி, கு ராமகிருஷ்ணன், கி வீரமணி இவங்க கருத்தெல்லாம் என்ன? எஸ் வி சேகரன் வந்து திராவிடராக திமுக இருக்கிறது, திராவிடர் கழகம் இருக்கிறதா? இன்னப்புற திராவிட அமைப்புகள் பெரியாரியவாதிகள் ஏற்கிறாங்களா இல்லையா? ஏன் கனத்த மௌனம், கள்ள மௌனம்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து அன்னைக்கு வந்து பச்சை சட்டை போட்டு அதே நாளில் வந்து அண்ணன் சீமானும் பச்சை சட்டை போட்டுட்டா பார்த்தீங்களா? அண்ணாமலையும் சீமானும் ஒரே வண்ணத்தில் சட்டை போட்டுருக்காங்க. அவரும் பச்சை சட்டை, இவரும் பச்சை சட்டை. அப்போ சீமான் வந்து சங்கி அப்படின்னு ஒரு வாதங்களை வைப்பாங்க. யாரு? இந்த திராவிட கூட்டம். அதே சமயம் இன்னைக்கு எஸ் வி சேகர் ஆர்எஸ் மீது, பாஜக மீது, சனாதனத்தின் மீது, சாதியத்தின் மீது, வர்ணாசிரமத்தின் மீது, மனுஸ்மிருதி மீது பற்றுக்கொண்ட ஆர்எஸ் பின்பலம் கொண்ட இந்த எஸ் வி சேகர், அந்த எஸ் வி சேகர் திமுக மேடலை ஏறாரு. இது ஆரிய அடிவெடித்தனமா இல்லையா? இது ஆரிய சார்பு நிலைப்பாடா இல்லையா? இது குறித்து இவங்களோட பார்வை என்ன, கருத்து என்ன? ஏன் அமைதியா இருக்காங்க? திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க காலில் விழுறதுலாம் பெரிய வியப்புக்கிடம் இல்லை. வைரமுத்து விவகாரம் 2018 ஆண்டாள் குறித்து வைரமுத்து பேசினது சர்ச்சையாக மாற்றப்பட்டு வைரமுத்துவுக்கு வந்து பெரிய அச்சுறுத்தல் எடுக்கப்படுது. அந்த சமயத்தில் ஹெச் ராஜா வந்து தாசி மகன் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக கீழ்த்தரமாக ஹெச் ராஜா விமர்சிக்கிறார். இந்த பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் அவர் வந்து ஐயர்லே நாங்க ரவுடி ஐயராக்கும் என்பது போல எங்களுக்கு சோடா பாட்டில் வீச தெரியும், ஆண்டாள் சன்னதியில வந்து வைரமுத்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் வந்து உண்ணாவிரதம் இருக்காரு. அப்படி உண்ணாவிரதம் இருந்த சமயத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயருக்கு ஆதரவாக அறிக்கை விட்டது திமுகவை சேர்ந்த ஜெகத் ரட்சகன். அன்னைக்கு போய் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயத்தை, சுவாமி உங்க உடம்பு நோகுது, உண்ணாவிரதத்தை நிறுத்திக்கிங்க அப்படின்னு அன்றைக்கு கோரிக்கை வைத்தது அம்மையார் துர்கா ஸ்டாலின். அது மட்டுமல்லாது வைரமுத்து இது போன்ற விபரீத ஆய்வுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்ததும் ஜெகத் ரட்சகன் தான். இது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர். மன்னார்குடி ஜீயர் இது எப்படின்னா அவர்கிட்டையும் காலில் விழுந்தாங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பட்டண பிரவேசம் அந்த மயிலாடுதுறை பக்கம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர்ல இருக்கக்கூடிய அதிகாரி வந்து தடை போட்டுறாரு. தடை போட்ட உடனே பேசுபொருளா மாறுது, அரசியலா மாறுது. அந்த சமயத்துல தடை போட்டது உள்ளூர் அதிகாரி, வட்டாட்சியர் நினைக்கிறேன். தடை போட்ட உடனே மன்னார்குடி ஜீயர் அவர் சொல்றாரு, பட்டண பிரவேசம் மட்டும் நடத்தப்படாவிட்டால் ஒரு அமைச்சர் கூட சாலையில் நடமாட முடியாது அப்படின்னு அமைச்சர்களுக்கு எதிராக மிரட்டல் வர்றாரு, அச்சுறுத்தல் விடுக்கிறாரு, நடமாட உரிமைக்கு எதிராக பேசுறாரு. ஒரு அமைச்சர் கூட சாலை நடமாட முடியாது அப்படின்னு யார் சொல்றா? மன்னார்குடி ஜீயர். அதே மன்னார்குடி பக்கம் பிறந்தவர் தான், தள்ளிக்கோட்டையில் பிறந்தவர் தான் ஐயா டிஆர் பாலு, அப்புறம் டிஆர்பி ராஜா. ஐயா வீரமணியை மேடலை வச்சுக்கிட்டு டிஆர் பாலு மேடலை பேசுறாரு. ஐயா மேல கை வச்சாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், கையை போய் வெட்டுவேன் அப்படின்னு வீராவேசமா பேசுறாரு. யாரு? டிஆர் பாலு. அப்புறம் டிஆர்பி ராஜா ஒரு பதிவு போடுறாரு, என் தலைவனை விமர்சிச்சா, என் கட்சியை விமர்சிச்சா நான் உதப்பண்டா அப்படின்னு பேசுறாரு. இந்த வீராதி வீரர்கள் டிஆர்பி ராஜாவும் டிஆர் பாலுவும் மன்னார்குடி பக்கம் தளிக்கோட்டை சேர்ந்தவங்க தான், மன்னார்குடி பகுதியை சேர்ந்தவங்க தான். அதே மன்னார்குடியில ஒரு அமைச்சர் கூட சாலை நடமாட முடியாது பட்டண பிரவேசம் நடத்தலன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீயர் சொன்னப்ப குறைந்தபட்சம் ஒரு எதிர்வினை, ஒரு கண்டனம் ஒண்ணும் இல்லை. கடைசியில அதே மன்னார்குடி ஜீயரை இந்த சேகர் பாபு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து கருத்துரிமை இருக்கு, அவர் மேல வந்து நாங்க பெரிய மதிப்பு வச்சிருக்கோம், அதனால நாங்க அதை தப்பா நினைச்சுக்க மாட்டோம், ஆன்மீக பெரியவர்களின் அந்த ஆவேச குரல்களுக்கு கழகம் எதிர்வினை ஆற்றாது அப்படின்னு சொல்லிட்டு
அதை அப்படியே தட்டி விட்டுட்டு அப்புறம் பட்டண பிரவேசத்துக்கும் அனுமதி கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப இந்த இந்த இது ஒரு பக்கமா இன்னொன்னு சொல்லலாம். தில்லை நடராஜர் கோயில்ல டீச்சர்கள் கட்டுப்பாடுல இருக்கு அந்த கோயில். அங்க வந்து முறைகேடு நடக்குது, ஒழுங்கா வந்து அங்க நிர்வாகம் பார்க்கறது இல்ல, நிறைய லஞ்சம் ஊழல் தான் இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு. அப்ப தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து அதிகாரிகள் அனுப்புறாங்க தில்லை நடராஜர் கோயில்ல போய் அங்க விசாரணை பண்ண. விசாரணைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோயில்ல இருக்கக்கூடிய டீச்சர்கள் வந்து ஒத்துழைப்பு தர மறுக்கிறாங்க. அது கடைசியா சர்ச்சையா மாறுது. ஒரு கட்டத்தில் சேகர்பாபுவே களத்துக்கு போறாரு, அந்த கோயிலுக்கு போறாரு. உடனடியா உடன்பிறப்புகள்லாம் சேகர்பாபு போறாரு, தெரிக்க விட போறாரு, தில்லை டீச்சர்கள்லாம் ஓட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இணையத்தில் எழுதுறாங்க. கடைசியில பார்த்தா அந்த சேகர்பாபு தில்லை டீச்சர்கள்ட்ட போய், சுவாமி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதான் மனு தர்மம், அதனால மனு தர்மத்தை கடைபிடிங்க, விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுன்னு சொல்லிட்டு தில்லை டீச்சர்கள் காலையும் விழுந்தாங்க. மன்னார்குடி ஜீயர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர், அப்புறம் தில்லை டீச்சர், இப்படி எல்லார் காலையும் விழுந்தாங்க. மிக அண்மையில வந்து ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜ் நரசிம்மன் வந்து ஒரு காணொலி பேசியிருந்தார். என்ன பேசினார்னா, உதயநிதி வந்து ரெண்டு ஜீயர்களை வீட்டுக்கு அழைச்சு, ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் அப்புறம் இன்னொரு ஜீயர், இந்த ரெண்டு ஜீயர்களையும் வீட்டுக்கு அழைச்சு அவங்களுக்கு விருந்தளிச்சு பாத பூஜை பண்ணாரு, அதாவது பாதத்துல தண்ணி ஊற்றி கழுவி விட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசின உடனே அவரை வழக்கு போட்டு கைது பண்ணாங்க. அப்புறம் வந்து இதே செய்தியை பேசுறதுக்காக அண்ணன் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேல, அண்ணன் களஞ்சியம் மேல அவங்க மேலேயும் வழக்க போட்டாங்க. இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, திமுகவோட பொதுக்கூட்டத்தில் கூச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம எஸ்வி சேகருக்கு மாலை மரியாதை பண்ற இவங்க வீட்டுக்குள்ள அந்த ஜீயர்களுக்கு பாத பூஜை பண்ணிருக்க மாட்டாங்களா? பொதுவெளியில வந்து மாலை மரியாதை பண்ற இவங்க வீட்டுக்குள்ள இந்த ஜீயர்களை கூப்பிட்டு பாத பூஜை பண்ணிருக்க மாட்டாங்களாங்கிற இந்த கேள்வி எழுது. அப்புறம் முக்கியமான ஒரு செய்தி, அதை கடந்து போறாங்க. என்னன்னா, இந்த எஸ்வி சேகர் இருக்காருல்ல, இவர் வந்து 2020 இந்த கொரோனா சமயத்துல ஒரு பதிவு போடுறார், ட்வீட் போடுறார். அதாவது, நான் வந்து ஆவின்ல 9 பாக்கெட்டு பால் வாங்கினேன், அதுல 6 பாக்கெட்டு பால் வந்து ஊசி போயிடுச்சு, வீணா போயிடுச்சு. அதுல வந்து வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெரியவர்கள் இருக்கிறாங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட் போட்ட உடனே உடனடியா அன்னைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு அதிகாரிகளை விட்டு வீணா போனதுக்கு இணையாக ஒரு 6 பால் பாக்கெட்டை கொடுத்துட்றாங்க. உடனடியா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பால் பாக்கெட் போட்டாரு எஸ்வி சேகர் வீட்டுக்குன்னு, ஏதோ எடப்பாடி பழனிசாமியே போய் எஸ்வி சேகர் வீட்டுல போய் பால் பாக்கெட் போட்ட மாதிரி பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி தான், மோசமான ஆட்சி தான், ஊழல் ஆட்சி தான், மகா மட்டமான கேவலமான ஆட்சி தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா இதை வச்சு, இந்த விஷயத்தை வச்சு மட்டும் நம்ம பேச முடியாது. ஏன்னா எங்க ஊர் பக்கம் இடுமானத்துல வந்து அக்கி பிக்கிம்பாங்கல்ல, அந்த மக்கள், அந்த பழங்குடி மக்கள் வந்து வாழ்ந்தாங்க. அந்த மக்களுக்கு வந்து அடிப்படை வசதி இல்லை, அவங்க குடிசையில வாழ்ந்தாங்க. அப்ப குடிசையில வாழ்ந்தப்ப நான் ஒரு பதிவு போட்டேன், இந்த சமயத்துல கொரோனா சமயத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கூட வழி இல்லாம அப்படின்னு. அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட அந்த ட்விட்டர் கணக்குல இருந்து அதுக்கு பதில் கொடுக்கப்பட்டு திரும்ப வந்து உதவி பண்ணாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி எஸ்வி சேகர் வீட்டுல பால் பாக்கெட் போட்டதுல நமக்கு அதுல விதிய விமர்சனம் கிடையாது. ஆனா 2018 எஸ்வி சேகர் 2018 பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து இழிவாக முகநூல்ல செய்தி பகிர்ந்த விவகாரத்துல அவர் மேல வழக்கு போட்டாங்க. எப்ப போட்டாங்கன்னா, எல்லாரும் போராடி நெருக்கடி கொடுத்த பிறகு வழக்கு போட்டாங்க. ஆனா கடைசி வரை எஸ்வி சேகரை எடப்பாடி பழனிசாமி அரசு கைது பண்ணல, கடைசி வரைக்கும் கைது பண்ணல. அன்னைக்கு அவரை பிடிக்க போறாங்க, தனிப்பட போட்டிருக்குது, கைது செய்யப்பட போறாருன்னு செய்தி வந்துச்ச ஒழிய அவரை ஒருபோதும் கைது பண்ணல. அதே சமயத்துல 2 காவலர்கள் புடைசூழ அவர் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு தான் வந்தார். அன்னைக்கு வந்து எஸ்வி சேகரோட அன்னியார் கிரிஜா வைத்தியநாதன் தான் தலைமைச் செயலர். அந்த அதிகார பின்புலம் எடப்பாடி பழனிசாமியுடனான உறவு, அதன் விளைவாக எடப்பாடி பழனிசாமி அரசு எஸ்வி சேகரை வந்து அன்னைக்கு கைது பண்ணல. அந்த வழக்கு நடந்து கொண்டே இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வழக்கு முழுமை அடைஞ்சிருச்சு. சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்த அந்த வழக்குல எஸ்வி சேகர் கதை சொன்னாரு, நான் வந்து கண்ணில் வந்து சொட்டு மருந்து போட்டிருந்தேன், அந்த கண்ணு மருந்து போட்டிருந்தேன், மருந்து போட்ட நேரத்தில் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணி விட்டேன், அதனால அந்த பெண் பத்திரிகையாளர் குறித்தான பதிவு பகிரப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கம்பி கட்ட கதைன்னு சொன்னார். அந்த வழக்குல சென்னை சிறப்பு நீதிமன்றம் எஸ்வி சேகருக்கு 1 மாத சிறை தண்டனை, 15,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கு. இது வந்து மேல்முறையீடு செய்யப்படுது. மேல்முறையீடு செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகுது.
அங்கேயும் என்ன ஆகுதுன்னா, அங்க நீதிமன்றம் அங்கேயும் உறுதி பண்ணுது, இவருக்கு 1 மாத சிறை தண்டனை, அப்புறம் 15,000 அபராதம். இதை எப்ப உறுதி பண்ணுதுன்னா, ஜனவரி 2ஆம் தேதி, இந்த ஆண்டோட தொடக்கத்துல ஜனவரி 2ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் 1 மாத தண்டனை, 15,000 அபராதம் அப்படின்னு உறுதி பண்ணுது. இப்படி உறுதி பண்ண பிறகு 3 மாத காலம் வந்து இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறாங்க. எதுக்காக நிறுத்தி வைக்கிறாங்கன்னா, இவர் மேல்முறையீடு போவதற்கான வசதியாக அவகாசம் கொடுக்குறாங்க. இப்ப அவர் வந்து மேல்முறையீடு பண்ணிட்டார். எங்கன்னா உச்சநீதிமன்றத்துல. சென்னை சிறப்பு நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுக்குது, உயர்நீதிமன்றம் தண்டனையை உறுதி பண்ணுது. இப்ப உச்சநீதிமன்றம் போறார். இப்ப படி பார்த்தா அவரு தண்டனை குற்றவாளி தான். அப்ப தண்டனை குற்றவாளி, பெண் பத்திரிகையாளர்கள் ஈவா எழுதிய வழக்குல தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட எஸ்.வி. சேகரோடு அமைச்சர்களும் முதலமைச்சரும் எப்படி மேடையை பகிர்ந்து கொள்றாங்க? இப்ப உச்சநீதிமன்றம் போயிட்டாரு எஸ்.வி. சேகர். உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு வர்றப்ப தமிழ்நாடு அரசின் தரப்புல வாதங்களை வைக்கணும். என்ன வைக்கணும்? எஸ்.வி. சேகர் வந்து இந்த தவறு இழைத்தார், பெண் பத்திரிகையாளர்களை வந்து தவறா எழுதினாரு, அவருக்கு தண்டனை சரியானதுதான், 1 மாத தண்டனையை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு தரப்புல சொல்லப்படணும். எப்படி சொல்லுவாங்க? இங்க எஸ்.வி. சேகரும் ஸ்டாலினும், எஸ்.வி. சேகரும் அமைச்சர் மெய்யானதானும், எஸ்.வி. சேகரும் அமைச்சர் மாசுவும் கூடி குழவுறாங்க. பொதுக்கூட்ட மேடையில பரிவட்டம் கட்டி மலர் மரியாதை பண்றாங்க. இந்த லட்சணத்துல இருந்தா உச்ச நீதிமன்றத்துல எஸ்.வி. சேகருக்கு எதிரான வழக்குல எப்படி தண்டனை கிடைக்கும்? தமிழ்நாடு அரசு தரப்பு பலவிதமான வாதங்களை வைத்து எஸ்.வி. சேகர் உச்ச நீதிமன்றத்துல தப்பிப்பதற்கான வேலைகளை செய்யும். இங்க எழுதி வச்சுக்கோங்க, உச்ச நீதிமன்றத்துல அந்த 1 மாத தண்டனை இல்லாம எஸ்.வி. சேகர் விடுதலை செய்யப்படுவார். அப்ப என்ன, எஸ்.வி. சேகர் நமக்கு வாக்கு கேட்டார்னா லட்சக்கணக்கான பார்ப்பனர்களின் வாக்குகளை வாங்கி தருவார்னு இந்த வாக்குகளை பொறுக்குவதற்காக அப்பட்டமாக நீதியை குழி தோண்டி புதைக்கிறது இந்த கேடுகட்ட திமுக அரசு. இதை ஏன் இந்த சோகால்டு பத்திரிகையாளர்கள், அன்னைக்கு எஸ்.வி. சேகர் வீட்டு வாசல போய் முழக்கம் போட்ட பத்திரிகையாளர் ஹசீப், பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் போன்ற பெருமக்கள் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க? அன்னைக்கு எஸ்.வி. சேகர் வீட்டு வாசல் போய் முழக்கம் விட்டு கல்லெடுத்து வீட்டுல எரிஞ்சு அவ்வளவு பேசினாங்களே, அவ்வளவு பொண்ணவங்க எஸ்.வி. சேகருக்கு பக்கத்துல திமுக நிக்குது. எடப்பாடி பழனிசாமி பால் பாக்கெட் போட்டாருன்னு கொந்தளிச்சவங்க எஸ்.வி. சேகருக்கு எல்லா மரியாதையும் திமுக பண்றப்ப ஏன் வாய முடியாம மௌனமா இருக்காங்க? ஏன் இருக்கிறாங்க? நாம முதன்மையா கேள்வி எழுப்ப வேண்டியது திமுகவை தான். ஏன்னா பெண்ணியம் கண்ணியம் என்று பேசுவதற்கு என்ன தார்மீகம் இருக்குன்னு கேட்கிறேன். என்ன தார்மீகம் இருக்கு, என்ன தகுதி இருக்கு? இந்த திமுகவை எந்த அடிப்படையில இந்த பெரியாரசுகள் ஆதரிக்கிறாங்க? இதை கண்டிக்க முடியாதா? சுட்டி காட்ட முடியாதா? நீங்க சொல்ற பெரியார் ஈவரா, அந்த பெரியார் ஈவரா கூட விமர்சனம் வச்சார், முரண்களை தெரிவிச்சார். ஆனா எந்தவித விமர்சனங்களையும் முரண்களையும் வைக்காம திமுகவுக்கு சொம்படிப்பதற்கு வெக்கமா இல்லையா பெரியாரசுகளே அப்படின்னு கேட்க தோணுது. அதனால இது இதோட நின்றாது. இன்னும் பல கண்டென்ட்களை நமக்கு வந்து திமுக அரசு கொடுக்கும். இன்னைக்கு வந்து கள்ள மௌனமா வாயை திறக்க முடியாம மூடிக்கொண்டிருந்தது போல பெரியாரசுகள் வந்து இன்னும் நிறைய மூடிக்கொண்டிருக்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கும்.